திருப்பரங்குன்றம் மலை மேல தீபத்த ஏத்துற வழக்கு இன்னைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கு. மதுரை கிளை பெஞ்ச்ல 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல இன்னைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கு. அப்ப இன்னைக்கு நடந்த இந்த வழக்குல யாரும் எதிர்பார்க்காத ஒரு சில அதிர்ச்சி தரும் திருப்பங்கள் இந்த வழக்குல இன்னைக்கு நடந்திருக்கு. அதுல மிக மிக முக்கியமான ஹைலைட்டான விஷயமாக இன்னைக்கு கோவில் தரப்பு அதேபோல தமிழக அரசு தரப்பு, அதாவது திமுக தரப்பு வழக்கறிஞர்கள் அவங்க வாதாடுறப்ப மலை உச்சி மேல அந்த தீபத்தூண் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த தீபத்தூண்ல தீபத்தை ஏத்துனோம்னா அந்த தீபத்தால பக்கத்துல இருக்கிற, அதாவது சுமார் 50 மீட்டர் தொலைவுல இருக்கிற அந்த தர்கா தர்காவுக்கு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்பு அதே போல கோவில் தரப்பு. ஏன்னா கோவில் தரப்பு அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அங்க உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாடு சேகர் பாபு அவர் கீழே இருக்கு அப்படிங்கிறதால அவங்களுமே கூட அந்த தீபத்தூண்ல ஏத்தக்கூடாது, உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் ஏத்தணும் அப்படின்னு கோவில் தரப்பு அதே போல அரசு தரப்பு 2 பேருமே தீபத்தூண்ல ஏத்தக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு இந்த வழக்க வாதாடி இருக்காங்க. அப்பதான் சொல்றாங்க, அரசு தரப்பு வக்கீல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க தீபத்தூண்ல நீங்க தீபத்தை ஏத்துனீங்கன்னா அது பக்கத்துல இருக்கிற தர்காவுக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி வாதாடி இருக்காங்க. ஸோ அந்த நேரத்துல நம்ம சுவாமிநாதன் அவரு குறுக்கிட்டு பேசியிருக்காரு. அவர் பேசின அந்த ஸ்பீச் ஒட்டு மொத்தமாக அங்க இருந்தவங்க எல்லாருமே ஷாக். அந்த அளவுக்கு பரபரப்பாக பரபரப்பாக இன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலை மேல தீபம் ஏத்தக்கூடிய அந்த வழக்குல இன்னைக்கு எதிர்பார்க்காத சில விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா இப்ப இந்த வீடியோவுல பார்த்துடலாம். வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடாம மட்டும் பாருங்க. அதாவது நேற்று இந்த வழக்கு மதுரை கிளை பெஞ்சுக்கு விசாரணைக்கு வந்திருந்தப்ப, அந்த கல் வந்து ஒரு சர்வே கல். அது தீபத்தூண் கிடையாது அப்படின்னு அரசு தரப்பு, அதேபோல கோவில் தரப்பு 2 பேருமே வாதாடுறாங்க. அந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்னு அரசு தரப்பு, கோவில் தரப்பு 2 பேருமே வாதாடுறப்ப, அப்போ நீதிபதி அவர் கேட்ட அந்த கேள்வி தான் ஹைலைட்டான விஷயமாக இருந்துச்சு. அப்படி தீபத்தூண் அது கிடையாது, சர்வே கல் தான் அப்படின்னா, அப்ப நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. அது சர்வே கல் தான் அப்படின்னு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு நீதிபதி கேட்டதுமே அங்க நின்னுட்டு இருந்த 2 வழக்கறிஞர்கள் 2 பேருமே ஆடி போயிட்டாங்க. ஏன்னா அது சர்வே கல் தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு அங்க அரசு தரப்பு கிட்டயோ இல்ல கோவில் தரப்பு யார்கிட்டயுமே எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனா தீபத்தூண்ல தான் விளக்கு ஏத்தணும் அப்படின்னு வாதாடின வழக்கறிஞர் அவர் ஆதாரத்த தராரு. அந்த தூண் நாயக்கன்மார்கள் அவங்க காலகட்டத்துல கட்டப்பட்ட தூண். இந்த தூண்ல தீபம் ஏத்துறவங்க புண்ணியவான்கள் அப்படின்னு அதற்கான ஆதாரம் எல்லாத்தையுமே குடுத்ததை தொடர்ந்து இன்னைக்கு மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. அப்போ திரும்பவும் கோவில் தரப்பு, அதேபோல அரசு தரப்பு 2 பேருமே தீபத்தூண்ல விளக்கு ஏத்தக்கூடாது அப்படின்னு வாதாடிட்டு இருக்கிறதால, அவங்க முக்கியமான விஷயமாக என்ன குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா, தீபத்தூண்ல நீங்க விளக்கு ஏத்துனீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற தர்கா, தர்காவுக்கே ரொம்ப பெரிய அளவுல ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இத கேட்கிறப்ப நம்ம எல்லாருக்குமே கூட அதிர்ச்சியாக தான் இருக்கு. ஏன்னா தீபத்தூண் வந்து மலை உச்சியில கூட கிடையாது. கொஞ்சம் கீழ தான் இருக்கு. அதேபோல அந்த தீபத்தூண்ல விளக்கு ஏத்துறதன் மூலியமா தர்காவுக்கு என்னடா ஆபத்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விஷயத்த அந்த வார்த்தை கேட்ட எல்லாருக்குமே ஒரு நிமிடம் அதிர்ச்சி தான் ஏற்பட்டுச்சு அந்த இடத்துல. ஆனா இதுக்கு அரசு தரப்பு வக்கீல் அவர் என்ன சொல்றாரு, என்னடா ஆபத்து அப்படின்னு கேட்டா அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தீபத்தூண்ல நீங்க தீபம் ஏத்துறப்ப அதுல இருந்து வரக்கூடிய புகை, அதுல இருந்து வரக்கூடிய அந்த வெப்பம், இது எல்லாமே தர்காவுக்கு ஒரு ஆபத்தான விஷயம், தர்காவுக்கு ஒரு நெகட்டிவான விஷயம் அப்படிங்கிற மாதிரி அந்த வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, நீங்க திருவண்ணாமலையில ஏத்துற மாதிரியான ஒரு மிகப்பெரிய தீபத்த கொண்டுட்டு வந்து அந்த இடத்துல நீங்க ஏத்துனீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப பெரிய ஆபத்து. ஏன்னா திருவண்ணாமலையில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப பெரிய ஒரு கொப்பரை, ஒரு டேங்க் மாதிரி இருக்கும். அது ஃபுல்லா நெய்ய ஊத்தி ரொம்ப பெரிய தீபத்த ஏத்துவாங்க. இப்ப திருப்பரங்குன்றத்துல கூட அதே மாதிரியான இஷ்யூ தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற மக்கள் கூட இங்க திருப்பரங்குன்றம் மலை மேல ஏத்துற தீபத்த பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இங்க மனுதாரர் அவங்களுடைய அந்த வாதமாக இருக்கு. அதனால தான் கீழ ஏத்தாம மலை உச்சியில கொண்டு போய் ஏறக்குறைய உச்சியில போய் இந்த தீபத்த ஏத்தணும் அப்படின்னு மனுதாரர் அவங்க வாதாடுறாங்க. தீபத்தூண்ல ஏத்துறவங்க வாதாடுறாங்க. அப்படி 10 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த தீபத்தூண் தெரியும் அப்படின்னா, நிச்சயமாக திருவண்ணாமலையில ஏத்துற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு கொப்பரை, அதுல நெறைய எண்ணெய்கள ஊத்தி மிகப்பெரிய ஒரு திரிய அந்த இடத்துல திரிய ஏத்தி வச்சு பொருத்தி வச்சா தான் 10 கிலோமீட்டர் வரைக்கும் தெரியும். அப்படி 10 கிலோமீட்டர் தொலைவுல தெரியிற அளவுக்கு நீங்க இங்க தீபத்தூண்ல நீங்க ரொம்ப பெரிய திரிய போட்டு நெய் எல்லாத்தையுமே ஊத்தி ஏத்துனீங்கன்னா, அதுல இருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் தர்காவுக்கு ஆகாது. தர்காவுக்கு அது செட் ஆகாது. அதனால தீபத்தூண்ல ஏத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அரசு தரப்பு வக்கீல் அவங்க வாதாடி இருக்காங்க.
இந்த வாதத்த கேட்கிறப்ப யாராலயுமே பார்த்தீங்கன்னா, சத்தியமா ஏத்துக்க முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட 50 மீட்டர் தொலைவுல இருக்கு தீபத்தூண். 50 மீட்டர் அந்த பக்கம் தள்ளி தாண்டி இருக்கு தர்கா. கிட்டத்தட்ட 15 மீட்டர் தொலைவு தாண்டி நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு ஏற்கனவே தர்கா அமைப்பாளர்கள், தர்காவுக்கு சொந்தமானவங்க எல்லாருமே எப்பயோ அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப திடீர்னு தீபத்தூண்ல ஏத்துற அந்த வெப்பம், புகை அதெல்லாம் வந்து தர்காவுக்கு வந்து அடையும். தர்காவுக்கு அது வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அப்படியே பிளேட்ட மாத்தி பேசிட்டு வராங்க. தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள். இந்த வாதம் எல்லாத்தையுமே நீதிபதிகள் அவங்க கேட்கறாங்க. ஏத்துக்கிற மாதிரி இல்ல அப்படின்னாலுமே நீதிபதிகள் அவங்க கேட்டிருக்காங்க. அதேபோல அதுக்கப்புறமா கோவில் தரப்பு அவங்க வாதாடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில் தான் இந்த தீபத்த வந்து எங்க ஏத்தணும் அப்படின்னு முடிவு பண்ற அந்த அதிகாரம் கோவில் நிர்வாகம் அவங்க கையில தான் இருக்கு. மனுதாரர் அவங்க தீபத்தூண்ல விளக்கு ஏத்தணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டா கூட, அந்த தீபத்த எங்க ஏத்தணும் அப்படிங்கிற அந்த உரிமை, அந்த இறுதி முடிவு எடுக்க வேண்டியது கோவில் நிர்வாகம் தான் தவிர, மனுதாரர் கிடையாது அப்படின்னு கோவில் தரப்பு அவங்க ரொம்ப தீவிரமா வாதாடி இருக்காங்க. அப்போ அத கேட்ட நீதிபதி அவர் பதிலுக்கு என்ன சொல்லியிருக்காரு, அவர் என்ன ட்விஸ்ட் குடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு எந்த இடத்துலயுமே குறிப்பிடல. கோவிலுக்கு சொந்தமான இடத்துல தான் தீபத்தூண் இருக்கு. அதனால இந்த வழக்கு ஒருவேள அது தீபத்தூண் தான் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டா, நிச்சயமா அந்த இடத்துல தீபம் ஏத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நீதிபதி அவரு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா ஹைலைட் ஆன மிக முக்கியமான விஷயமாக இன்னைக்கு நீதிமன்றம் விசாரணை நிறைவடையறப்ப, நீதிபதிகள் அவங்க என்ன சொல்லி நிறைவு செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அது தீபத்தூணா இல்ல ஒரு சர்வே கல்லா அப்படின்னு நீங்களோ, நாங்களோ இல்ல யாருமே இங்க ஆர்குமென்ட் பண்ணி, யாருமே இறுதியாக முடிவு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு சரியான ஒரு தொல்லியல் ஆய்வுத்துறை அவங்க வந்து அந்த தீபத்தூண கம்ப்ளீட்டாக ஆய்வு பண்ணட்டும். ஆய்வு கம்ப்ளீட்டாக அவங்க செஞ்சுட்டு, அவங்க இறுதி அறிக்கை குடுக்கட்டும். அது தீபத்தூணா இல்ல சர்வே கல்லா அப்படின்னு. அவங்க குடுக்குற அந்த இறுதி முடிவு தான் நிச்சயமாக இந்த வழக்குல அது தீபத்தூண் தானா? அது உண்மையாகவே கார்த்திகை தீபத்தன்று பல வருஷமா தீபத்தூணாக இங்க திருப்பரங்குன்றம் மலை மேல பயன்படுத்தப்பட்ட ஒரு தூணா, அப்படி இல்லைன்னா பிரிட்டிஷ் காலத்துல இங்கிலீஷ்காரங்க அவங்க நிலத்த அளக்கறதுக்காக அவங்க நட்டு வச்ச ஒரு சர்வே கல்லா அப்படிங்கிறது, அந்த கல்ல கம்ப்ளீட்டாக தொல்லியல் ஆய்வுத்துறை அவங்க வந்து அந்த கல்ல ஆய்வு பண்ணட்டும். கம்ப்ளீட்டாக ஆய்வு பண்ணிட்டு அவங்க அறிக்கை குடுக்கட்டும். அந்த அறிக்கையில நிச்சயமாக அந்த கல் எந்த காலத்து கல், உண்மையாகவே அந்த கல் எதுக்காக அந்த இடத்துல ஊனப்பட்டிருக்கு அப்படிங்கிற எல்லா விவரமும் தெரிய வந்துடும் அப்படின்னு கடைசியாக நீதிபதி இந்த விஷயத்த சொல்லி தான் இன்னைக்கு திரும்பவும் 2வது நாள் விசாரணைக்கு வந்திருந்தப்ப இந்த வழக்குல விசாரணை செய்யப்பட்டிருக்கு. முக்கியமா இன்னைக்கு இந்த வழக்கு விசாரணையிலே ஹைலைட் ஆன விஷயம் 50 மீட்டர் தள்ளி இருக்கு தீபத்தூண். அந்த தூண்ல ஏத்துனா தர்காவுக்கு ஆபத்து, அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து. அது தர்காக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்பு, அதாவது திமுக அரசு தரப்பு அவங்க வாதாடி இருக்காங்க. இத கேட்கிறப்ப யாருக்காவது கொஞ்சமாவது இது ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? அப்படிங்கிறது தான் சத்தியமாக புரியல. ஏன்னா, அதுல இருந்து வர புகை, அதுல இருந்து வரக்கூடிய வெப்பம், அதாவது திருவண்ணாமலையில ஏத்துற மாதிரி ஒரு ரொம்ப பெரிய ஒரு கொப்பர மாதிரி வச்சு, நீங்க 10 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற மக்கள் கூட அந்த தீபத்த பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, தீபத்தூண இன்னும் பெருசாக்கி, நீங்க பெருசா அத எரிய விட்டீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற தர்கா என்னாகும்? அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இங்க தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள். அதாவது இப்போ வரைக்கும் அந்த தீபத்தூண்ல சாதாரண ஒரு திரிய போட்டு எரிய கூட வைக்க விடல நம்ம திராவிட மாடல் அரசு. ஆனா அதுக்கு பக்கத்திலேயே பெருசாக அந்த தீபத்தூண ஏற்படுத்தி 10 கிலோமீட்டர் தொலைவில ஏத்துற வரைக்கும் இங்க அரசு விடுவாங்களா? அதுக்கான பர்மிஷன் குடுப்பாங்களா? அப்படிங்கிறது கூட தெரியல. ஆனா அப்படி ஏத்த வச்சா தர்காக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி இப்ப அரசு தரப்பு வாதாடிட்டு இருக்காங்க. இந்த வாதத்த கேட்கிறப்ப நிச்சயமா முஸ்லிம் நண்பர்கள் அவங்க கூட இத ஏத்துக்க மாட்டாங்க. அங்க ஏத்தா நமக்கு என்னடா இங்க ஆபத்து, கஷ்டம் ஏற்பட்டுட போது அப்படின்னு அவங்க கூட ஏத்துக்க மாட்டாங்க இந்த வாதத்த. அப்படிப்பட்ட ஒரு வாதத்த தான் அரசு தரப்பு தற்போது நீதிமன்றத்துல முன் வச்சிருக்காங்க. அதேபோல இந்த வழக்கு அடுத்த திங்கட்கிழமை விசாரணைக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள தொல்லியல் ஆய்வுத்துறை அவங்க குடுக்கக்கூடிய அந்த கடைசி கம்ப்ளீட் விவரம், அதாவது தொல்லியல் ஆய்வுத்துறை அத தீபத்தூணா, சர்வே கல்லா அப்படின்னு அவங்க சொல்லும் பட்சத்துல நிச்சயமாக இந்த வழக்கு ஏறக்குறைய தீர்ப்ப நோக்கி போகக்கூடிய ஒரு நிலைக்கு நகர்ந்து செல்லும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொல்லியல் ஆய்வுத்துறை நிச்சயமாக அவங்க அது தீபத்தூண் தான் அப்படிங்கிற முடிவு பதில தான் சொல்லப் போறாங்க. அதுவரைக்கும் இன்னும் அடுத்த கட்டமா என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.